ஹலோ கைஸ், நான் உங்கள் வீடியோ பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க கைஸ், நம்ம எவ்வளோ அட்வென்ச்சர் ஃபுட்டு கூட இல்லாமல் பிஸ்கெட் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டம் கைஸ். இதெல்லாம் லைஃப்பில் மறக்க முடியாத மாதிரி ஒரு மெமரிஸாகவும் இருக்குது. ஸோ ஃபுல் அட்வென்ச்சர் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து ஒரு கஷ்டமாக எடுத்துக்கிட்டால் நம்ம ரைடு ரொம்ப கஷ்டமாயிடுங்க. ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இதுவும் ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டா கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஃபீலோடு இருக்குங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால கைஸ் இங்கேருந்து பதுமுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த 70 கிலோமீட்டர் ஒரு 5 ஹவர்ஸில் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ரோடு இதே மாதிரி இருந்தால் 70 கிலோமீட்டர் ½ அன் ஹவரில் ரீச் ஆகிடலாங்க. அது வேறு விஷயம். நம்ம ஃபுல்லாமே ஆஃப் ரோடாக தானே வருது. ஸோ ஓகே கைஸ், பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க கைஸ். ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் அப்படியே மோட்டோ விளாகிங் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே போகிறேன் கைஸ். இப்போ என்னடா மோட்டோ விளாகிங் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் வாய்ஸ் நோட் தாங்க கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நான் வீடியோவில் வந்து இன்ட்ரோ கொடுக்கலைங்க. ஸோ அதனால தான் கைஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம எவ்வளோ நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க கைஸ். ஓகேங்களா? எங்க சன்செட் புரியுதா? சன் பட் ஆனால் அது இருந்து இங்கே ஒரு யூஸ் இல்லைங்க. ஏன்னா அப்போக்கு மேலே சொல்லுது லைட்டாக கொஞ்சம் கூட நம்ம எதுவுமே சப்போஸ் இந்த ஆக்சசரிஸ் கூட எடுத்துட்டு வரலன்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்குங்க. இந்த பைக் ஆட்டாட்டி வளைச்சு வச்சுக்கிறாரு, இல்லை பைக் பண்ணிட்டு போகிறாருக்குள்ள எவ்வளோ செலவும் தெரியல. அங்கே ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கு ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட், இந்த மாதிரி பிளேஸில் இவங்களா வீடு கட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சினா எப்படி அவங்க எங்கே கான்டாக்ட் பண்ணுவாங்க, எப்படி கூப்பிட்டு போவாங்க? பயமாக ஃபன் பண்ணி பைக் எடுத்து வருவாரு. நம்ம ஓட்டுவோம் அந்த மட்டும் செம்மையா இருக்குங்க. பிளேஸ் பார்க்கறது பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நான் ஒன்று எல்லாம் காஞ்சு போயிருக்கு. எல்லாம் கோவில் போல. இதே மாதிரி ரோடு தாங்க எதிர்பார்த்தேன். அடிச்சு பிடிச்சி போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ரோடு வந்தா. ஆனால் இந்த ஊர்ல என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காலையில் ஒரு 4 o'clock சூரியன் வந்துடுதுங்க. 4:30 5 o'clock நல்லா போய் வந்துடுது. ஸோ நைட்லேயும் 8 o'clock தாங்க சூரியன் மறையுது. அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. பட் ஆனால் அந்த சூரியனோட டைம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ போட்டுருக்காங்களே 500 மீட்டர் சம்திங் ஏதோ போட்டுருக்காங்க. காய்ஸ் இதே மாதிரி ரோடு இருந்துச்சுன்னா அருமையாக செம்மையாக போயிடலாங்க. ஸோ அதுதான் சொல்லிகிட்டே வந்து பார்த்தீங்களா ரோடு. ஸோ இதுதான் இவங்களாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எங்களுக்கெல்லாம் செட் ஆகிடும் போலங்க. ஸோ ஆனால் இங்கெல்லாம் ரொம்ப டேஸாக இருக்காங்களா, இங்கேயே இருந்து எல்லாமே இவங்களுக்குலாம் செட் ஆகிடுச்சு போல். ப்ரோ இவங்கெல்லாம் ஃபுல்லாக செட் ஆகிடுச்சுங்க. ஸோ இங்கே ஒரு வாட்டர் கிராசிங் இருக்குது. ஸோ ஷூவும் மட்டும் நினைவு தான் போதுங்க. ஸோ மற்றபடி அது நடந்தாலும் ஓகே தான். ஓகே ரைஸ், அது ஓகே. அதை தாண்டிட்டோம். இது எப்படி தாண்டுவோம்? தாண்டியாச்சு. சிம்பிளாக இல்லைங்க. வாயில் வந்துச்சுன்னு சொன்னேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பேக் சைடு பேக் வேறு அப்படியே நகர்ந்து வந்துட்டு இருக்குங்க. அது கொஞ்சம் ஒஸ்ட்டுங்க. வாவ், செம்மையாக தண்ணி போயிருக்குங்க. இப்படி தான் போகணும். நானுமே எப்படியா போகணும்? எந்த ரோடுனே தெரியலைங்க. இப்படிதான் போகணும் போல. வாங்க போல. காய்ஸ் ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டுன்னா கூட கான்டாக்ட் பண்ண சிம் டவர் கிடைக்கல காய்ஸ். ஸோ ரொம்ப பெரிய மைனஸ் பாயிண்ட் அதுதான். இந்த ரைடை நாங்கள் சேஃபாக முடிச்சுட்டு வருமான்றதே எனக்கு டவுட் வந்துடுச்சு. ஸோ
சப்போஸ் நம்ம வீட்டுக்கு வருவோமான்றது டவுட்டாக இருக்குது கைஸ். ஸோ ஏன்னா அவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குது. ரொம்ப ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீட்டுலாம் பைக்கை ஓட்டினா பைக் என்ன ஆகும் போவாங்க. ஸோ பட் இருந்தாலும் இந்த மாதிரி ரோட்லேயும் நம்ம யூனிக் அனுப்புறது பாருங்க பார்த்தீங்களா. ஸோ அது ஒரு ப்ளஸ். இது செக் போஸ்ட்டு போவாங்க, பட் ஆனால் யாரும் இல்லை. இப்போ எப்படி இருப்பாங்க? இந்த ரோடு அங்கே இருக்குது தெரியுங்களா, அங்கே இருக்குது. அங்கே போனால் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே ஒரு கிலோமீட்டர் ரோடு போகிறாங்க. ட்ரைவ் ஸ்லோவிலி இங்கே டவர் இருக்குது. ஸோ இப்போது மொபைல் ஒர்க் ஆகணும். வெயிட் பண்ணுங்க கைஸ், பார்க்கலாம். டவர் இருக்குது, கிடைக்கலங்க. டவர் இருக்குது, பட் ஆனால் டவர் கிடைக்கல. ஷர்ட் ஓகே கைஸ், பார்த்துக்கலாம். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. போயிட்டு எப்படிதான் அங்கே வேற கெட் பாஸ் வேறு வாங்கினாங்க, பர்மனெண்ட் வாங்கினா. பர்மனெண்ட்டோ சம்திங் ஏதோ பர்மிட். ஸோ பர்மிட் வாங்கினாங்க. ஸோ இன்னும் சரியாக தெரியல, பர்மிட் தான் சொன்னாங்க. ஸோ அதை வாங்கினா தான் அலோவ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பக்கத்துலேயே சைனா பார்டர் இல்லைங்க. ஸோ லடாக் பக்கத்துலேயே சைனா பார்டரா. ஸோ அதனால் பைக் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக ரிட்டன் வருதா, அந்த செக்கிங்காக பர்மிட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன அவ்வளோ கிளியராக டீட்டெயில்ஸ் தெரியல கைஸ். நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் கைஸ் கண்டிப்பாக. ஹாய் ப்ரோ, என்ன அவங்க ரொம்ப கஷ்டங்க. மட்டும் டாட்டா காமிக்க மாட்டாங்க. இந்த ஆள் இல்லாத காட்டில் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்மளால் ஒரு நாள் இருக்க சொன்னால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கன்னா இவங்க. ஸோ இதுதான் வாழ்க்கைன்னு இருக்காங்க. மொபைலே யூஸ் பண்ண முடியாதுங்க இங்கே இருந்தால். ஸோ மொபைல் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, மொபைலே யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டங்க. இவங்களாம் எப்படி இருக்காங்கன்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஸோ இவங்க இங்கே எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க போல், ஸோ ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் போல். பட் ஆனால் எப்படி இந்த ஸ்னோ அவங்களுக்குலாம் ஃபுல்லாக செட் ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்கெல்லாம் பாருங்களேன், நார்மலாக ஒரு ஷர்ட் மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதுவே அவங்களுக்கு குளிர மாட்டுது. இது எப்படி தான் அவங்க இருக்காங்கன்னு தெரியல கைஸ். நமக்கு அந்த மாதிரி ஒரு பவரோ சம்திங் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அருமையாக இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 1-2 மந்த் கூட இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு பயங்கரமாக என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பயங்கரமாக போகலாம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்னென்னு பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி போய் சேர போகிறோம், எப்படி ரிட்டர்ன் வர போகிறோம் ஒரு ஐடியாவும் இல்லைங்க. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக கோவில் போலைங்க. ஸோ அவங்க ஏரியாவில் வந்து அவங்க ஸ்டைலில் கட்டியிருக்க கோவில் போலைங்க. ஸோ சம்திங் வேறு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது, பட் அதுதான் கோவில் போலைங்க. ஓகே கைஸ், பார்த்துக்கலாம். இந்த செக் போஸ்ட் இருக்குது. ஸோ ஏதாச்சும் கேட்பாங்களா தெரியல கைஸ். சப்போஸ் ஏதாச்சும் கேட்க வாய்ப்பு இருக்கா? சம்திங் இருங்க, நம்ம இப்படியோ வந்துட்டோம். இங்கே எப்படியோ அளக்கணும். கைஸ் இங்கே ஏதோ பண்ணணும் போலுங்க. ஸோ கேட் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ப்ராசஸிங் ஃபஸ்ட்டு போய் கேட்போம். என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அவங்க கூப்பிட்றாங்க, கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் போய் கேட்கலாம். நடக்க முடியல கைஸ், ரொம்ப கால் வலிக்குது. ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. ஓகே பார்த்துக்கலாம். இதை இந்திக்காரன் ஜல்தியாகவும்ன்றான். ஸ்டாப் ஃபார் செக்கிங் போல் சம்திங். टेल सर। नाम क्या है आपका? सर तमिलनाडु। नाम क्या नाम? नेम वल्लर्स। हैं? वल्लर्स। वल्लर्स। यस VA
LL AR ASU. गाड़ी नंबर बोलो. Wait 1 second. TN 1 minute bro. TN 73 B Z2157 57. मोबाइल नंबर 87 78 yes. ठीक है. Okay, thank you. செக்கிங் போலங்க. ஸோ செக்கிங்னா ஸோ எத்தனை பைக்ஸ் உள்ளே போகுது, எத்தனை பைக்ஸ் வெளியே வருது. ஸோ ஓகே கைஸ், ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. செக்கிங் நேம்லாம் கொடுத்துட்டோம். ஸோ எதுக்கு இந்த செக்கிங்னு நான் கிளியராக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஸோ அதை வச்சு நானும் சொல்கிறேங்க. ஒரு பிச்சுட்டு வருது. ஓகே, அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஓ மை காட். ஓ, இங்கே அந்த கொம்பில் வச்சுருக்காங்களே, ஸோ அவங்களாம் வந்து 10 ஸ்டே போட்டு அப்படியே ஸ்டே பண்ணுறதுக்காக அதெல்லாம் வச்சுருக்காங்க கைஸ். ஏதோ டீட்டெயில் கேட்குறாங்க, என்னன்னு கேட்டு வருவோம். ஓகே ஃபைன். Okay, right, tonight. Then next day you can stay in Lamayuru. Okay, right. Then from Lamayuru you can directly go to Leh. Okay. It will take for 2 to 3 days. 2 days. 2 days. Tomorrow evening going to Lamayuru, and after that day Leh. From Lamayuru till Leh, you will see all tarmac roads. Okay. Lamayuru to Leh, very nice. Complete tarmac. Okay. So you will face any kind of a challenge over there. But I don't know. I think before coming to this here, I think you have researched like something like regarding Leh or right? Yes. So you have researched it, right? Yeah. So you know it better, right? Yeah. From here to Lamayuru road was total low. After that, next. After that, you will see tarmac. Till Leh. Even if you go to Nubra, even if you go to Kardungla, you will see road like this. ஓகே காய்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ பதம் போயிடுங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஸோ அதுக்கடுத்து ஒரு 200 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்கான். ஸோ அங்கே போய்ட்டு ஸ்டே பண்ணிடுங்க. அதுக்கு நெக்ஸ்ட் டே லே போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ 2 டேஸ் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ண போகிறோம்னு தெரில கைஸ். ஃபஸ்ட்டு பதும் போவோம். பதும் போயிட்டு அப்புறமேட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் கிடைக்கும் கைஸ், பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த செக் போஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எத்தனை பேர், ஸோ எத்தனை வெஹிக்கிள்ஸ் உள்ளே போகுது, எத்தனை வெஹிக்கிள்ஸ் வெளியே வருது அப்படின்ற ஒரு செக்கிங்காக தாங்க. எதுக்கு இந்த செக்கிங்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே சைனா பார்டருங்க. ஸோ அதனால் கரெக்டாக பைக்ஸ்லாம் போயிட்டு கரெக்டாக வருதா, அந்த செக்கிங்காக தாங்க. வேறு எந்த இதுவும் கிடையாது. ஸோ நார்மலாக வந்து செக்கிங் நம்பர்ஸ், நேமு அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு விட்டுருவோம் கைஸ். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது கைஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்ட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் நம்ம பதும் ரீச் ஆகிட்டு பதுமில் என்னென்னலாம் பண்ணுறோம், அங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போகிறோன்ற எபிசோடு வரும் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. லவ் யூ கைஸ், டேக் கேர் கைஸ். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் பைக் ஓட்டும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க கைஸ். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், லவ் யூ, டேக் கேர்.